ஐயோ நாளைக்கு படம் வேற ரிலீஸ் ஆகுது, எப்படி இருக்குன்னு தெரியல. என்ன என்ன தனியா பேசினு இருக்கிற? நாளைக்கு காலை தலை படம் ரிலீஸ் ஆகுதுடா. ஆமா, இதான்டா படம் ஃபர்ஸ்ட் சீன் எப்படி தெரியுமா இருக்கும்? அப்படியே சும்மா தலை கால பிறந்து வருவா மங்காத்தா சீன். ஒரு நிமிஷம் நீ என்ன எதிர்பார்க்கற இந்த படத்துல? இப்ப சொன்னேன், மங்காத்தா என்ட்ரி சீன் பாத்துருல. ஆமா, சும்மா கார்ல அப்படியே சுயின்னு வந்து இறங்குவாரு. அதெல்லாம் இருக்காதா? வேற என்ன எதிர்பார்க்கற? ஒவ்வொரு நாளும் என்னதுரா, ஒவ்வொரு நொடியும் அட என்னதுரா மாஸ் டைலாக் இருக்காது. என்ன தெரிற? இல்ல வாழை என்ன இருந்தான்னு பார்த்தேன். அடே எது கேட்டா ஒரு நிமிஷம் கன்ஃபார்ம் பண்ணிடலாம். மகிழ் திருமணி தெரியுமா? ஆமா, எங்க தலை டைரக்டர் அவர் தான். அவர் என்ன சொன்னாரு? இந்த படம் வந்து அவருக்கு மட்டுமா எடுக்கிற படம் கிடையாது, சரியா? அவருக்கு மட்டும் தனியா மாஸ் சீனு, டைலாக், மாஸ் என்ட்ரி இதெல்லாம் எதுவுமே இருக்காது. படத்துல என்ன இருக்கும் தெரியுமா? என்ன இருக்கும்? கதை இருக்கும். கதை. சரியா? சொல்லு மேல கதையை பேஸ் பண்ணி தான் மொத்த படமே போகும். ஓகேவா? இது வந்து நீயே இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் நினைச்சுக்கின்னு அப்புறம் போய் பார்த்துட்டு என்ன படம் இப்படி இல்ல அப்படி இல்லைன்னு சொல்லிட்டு கோரெல்லாம் சொல்லிட கூடாது. அவர் முன்னாடியே சொல்லிட்டாரு, இது வந்து அவருக்கான படம், அவருக்கு மட்டுமே எடுத்த படம் கிடையாது, மொத்தமா அது கதையை பேஸ் பண்ணி எடுத்த படம். ஓகேவா? 2.5 மணி நேரம் உன்னை எங்கேஜிங்கா வச்சுக்கும், சீட்லயே உட்காந்து ஃபுல்லா பாக்குற மாதிரிதான் இருக்கும். சரியா? அதை விட்டுட்டு இந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் எல்லாம் வச்சுக்கின்னு போய் பார்த்துட்டு அப்புறம் வந்துட்டு இது இல்ல அது இல்ல எக்ஸ்பெக்டேஷன் பண்ண அளவுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு கோரெல்லாம் சொல்லின்னு இருக்காது. ஓகேவா? நீ எதிர்பார்க்கற எல்லாமே குட் பேட் அக்லி வருது பாத்தியா, அதுல எல்லாமே இருக்கும். நீ அது ஃபுல்லா எதிர்பார்த்து போ. ஜோயோ மச்சான், விஷயம் தெரியுமா? படம் அந்த மாதிரி இந்த மாதிரி இருக்கும், கவலையே படாத. இப்ப கடைசியா ஒரு போஸ்ட் விட்டுனாங்க, பாத்தியா இல்லையா? அஜித் சாரா அப்படியே நேருக்கு நேரு சட்டையை பூச்சின்னு சரியான மாசம் போயிட்டு மங்காத்தா பாட்டுதான் வேற லெவலு போ. இந்த மாதிரி எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணி போவாதீங்க. இதெல்லாம் நம்ம குட் பேட் அக்ரியில பாத்துக்கலாம். நாளைக்கு போறோம், என்ஜாய் மட்டும் பண்ணிட்டு வந்துடுறோம். புதுசா யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணிருக்கோம், எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்றீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்றீங்கன்னு இப்படி கை காட்டுற பண்றீங்க. பண்ணாதீங்கன்ற பண்ணாதீங்க இல்ல பண்ணிடுங்கன்னு சொல்லுவாங்க. நீங்க தெளிவா சொல்லு, பண்ணணும், பண்ணாமலாம் இருக்கக்கூடாது. அப்புறம் மிரட்டினா எப்படி பண்றது? நாங்க மிரட்டினா நீங்க பண்ணக்கூடாது, நாங்க மிரட்டாமலே நீங்க பண்ணுவோம். அதுதான் ரியல் சப்ஸ்கிரைபர்ஸ். இல்ல எனக்கு புரியல விட்டுருங்க. எதுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி எதுக்கு வீடியோ பாக்குறீங்க?